ஹலோ கைஸ், இன்னைக்கு மார்னிங்கே வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சூடாக வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீயும் எங்கள் மாமியாருக்கு வந்து காஃபியும் தான் போட்டிருந்தேன். இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால கிட்டுக்கு வந்து போட்ட சொட்டர் கட்டுறதே இல்லை. நாங்கள் வந்ததே எங்கள் 3 பேருக்குமே இந்த ஃபீவர் அண்ட் கோல்டு வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. இதுக்கடுத்து வந்து நாங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் மட்டன் கிரேவி தான் வச்சுருந்தோம். ஸோ கிட்டுக்கு அப்படியே ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் அவனோட விளையாட விட்டு கோழிக்கெல்லாம் வந்து அரிசியெல்லாம் வச்சுட்டு கிட்டு வந்து அதுக்கடுத்து குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிட்டோம். மதியானம் வந்து பீட்சா வந்து ஆர்டர் பண்ணோம். அதெல்லாம் சாப்பிட்டு மதியானத்துக்கு வந்து ஒயிட் ரைஸும் கருவாட்டு குழம்பும் வச்சு முடிச்சாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சூடாக ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி தான் வந்து செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு புளியெல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பானி வந்து ரெடி பண்ணுறதுக்காக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மையை. அதுக்கடுத்து அது வடிகட்டி அந்த தொக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுங்க மசாலா வந்து ரெடி ஆயிரும். அதோட கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ரெடிமேட் பானிபூரி வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து அப்படியே வறுத்துட்டு அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு மசாலா வச்சு பானி ஊற்றி சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த சில் கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.